ஹீரோயினி வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க. ஹீரோயினி தினந்தோறும் ஒரு டாக்ஸியில் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஹீரோவும் அந்த டாக்ஸி கண்டுபிடிச்சி டாக்ஸி டிரைவராக வேலைக்கு சேர்ந்துடுறாரு. அதுக்கு முன்னாடி கண்டக்டராக இருக்கிறப்போவே டிரைவிங்லாம் ஓரளவு கற்றுக்குறாப்படி. அப்புறம் லைசன்ஸ்லாம் வாங்கிட்டு டாக்ஸி டிரைவராக வேலைக்கு சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினியை கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் வரலாம் அப்படின்ற மாதிரி போது பார்க்குறாரு. ஒரு நாள் ஹீரோயினி ஆஃபீஸுக்கு போகும்போது டாக்ஸி டிரைவராக இவர் இருக்கிறப்போ ஹீரோவை பார்த்துட்டு இவரும் நம்மளே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு, ஒரு வேளை லவ் பண்ணுவாரோ, கௌதம் நம்மளை ஏமாற்றிட்டு போன மாதிரி இவரும் ஏமாற்றிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது, சரி ஆஃபீஸுக்கு போயிட்டு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஆஃபீஸில் போயிட்டு தன்னுடைய சக தோழி ஒருத்தர் இருப்பாங்க. அந்த சக தோழிக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி என்னை ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாப்படி, ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறாப்படி, ஒரு வேளை லவ் பண்ணுவார்னு நினைக்கிறேன், அவர் ப்ரொப்போசல் பண்ணுறதுக்கு தயங்குறாருன்னு நினைக்கிறேன், பேசாமல் நான் ப்ரொப்போசல் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க. என்னால் வெயிட் பண்ணு, இது வந்து எப்படி நம்புறது, இந்த காலத்தில் எது உண்மையான காதல் எது பொய் காதல் அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது, அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. பேசாமல் ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, பேசாமல் ஒரு 10 லட்ச ரூபா கேளு அப்படின்னு. கம்முன்னு இருப்பான் அந்த அவர் வந்துட்டு எங்கள் ஊருக்காரர் தான் தெரியும், அவர்கிட்ட போய் எப்படி 10 லட்ச ரூபா, இப்போலாம் 10 லட்ச ரூபா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம், சும்மா லோன் வாங்கிடலாம், இல்லை இங்கே ஒன்று வாங்கிடலாம், அப்படிலாம் இல்லாமல் நீ சொல்லு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லு, ஒரு 10 லட்ச ரூபா ரெடி பண்ண சொல்லு, ஒரு வேளை ஓகேனா அதுக்கப்புறம் லவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சரி ஹீரோயினை வந்துட்டு இந்த டாக்ஸியில் வந்துட்டு சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு அவங்க தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறப்போ ஹீரோயினே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்றாங்க. ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு அமைதியாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆமாங்க அப்படின்றாங்க. சரி ஓகேங்க, இப்போ நான் என்னங்க பண்ணிட்டோம் அப்படின்னு ஹீரோயினி கேட்குறாங்க. நீங்கள் தாங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. சரிங்க நான் உங்களை லவ் பண்ணுறேன், ஒரு 10 லட்ச ரூபா காசு மட்டும் ரெடி பண்ணுங்க அப்படின்றாங்க. ஹீரோவுக்கு வந்து ஒரு ஷாக்காக இருக்குது, என்னங்க திடீர்னு இப்படிலாம் கேட்குறீங்க, இல்லைங்க புரிஞ்சுக்குங்க, ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன தோது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்கிறாங்க. ஹீரோவும் யோசிக்கிறாரு, என்ன பண்ணுறது, 10 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கடைசியாக ஒரு இடத்துல ஒரு 10 லட்ச ரூபா ரெடி பண்ணிடுறாரு. அது எப்படி ரெடி பண்ணார் அப்படின்றத நீங்கள் திரையரங்களை பாருங்கள். அதுக்கப்புறம் ஹீரோயினி வந்துட்டு ஓகே உண்மையான காதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணிட்டு ஒரு நாள் இடத்துல கடற்கரை ஓரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு சில பேர் வந்துட்டு ஹீரோயினை வந்து ஹீரோவோட மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஹீரோவை வந்துட்டு ஒரு சில பேர் வந்து அடித்து போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்துட்டு யாருங்க எதுக்குங்க ஒன்று அடித்தாங்க, ஹீரோ எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் ஹீரோயினி புரிஞ்சுக்கிறாங்க, சரி ஏதோ வில்லங்கத்தில் இருப்பான் போல் இருக்கு, நம்ம கூட இருந்தவங்க நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி சொல்லாமல் ஹீரோயினே வேற ஒரு ஊருக்கு மாறிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு ரொம்ப அடிபட்டதுனால திரும்ப ஊருக்கே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ட்ரெயின் ஆகுறாரு, ரெடி ஆகுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோவை ஏன் அடித்தாங்க அப்படின்னா, ஒரு பேங்க் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு நபர், நான் சொல்லியிருந்தேன் பேங்க் சம்மந்தமான ஒரு மூவி புக் பண்ணுறேன்னு சொன்னலாம், அது சம்மந்தமான ஒரு கேரக்டர் ஒரு நபர் இந்த படத்தில் இருக்கார். அந்த பேங்க் மேனேஜருக்கும் ஹீரோவுக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சண்டை. அதுக்கப்புறம் அந்த பேங்க் மேனேஜர் ஒரு நாள் கூப்பிட்டு வார்னிங் பண்ணுறாரு. பேங்க் மேனேஜர்ன்றதோட அவர் தான் பேங்க் ஓனரு வார்ன் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கிறல இன்னும் நான் விடமாட்டேன் அப்படின்லாம் சொல்லவும் ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு இதாக இருக்குது, நம்ம லவ் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணுக்கு ஆபத்தாக பேசாமல் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான் இன்டர்வல். ஓகே, இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க் ஓனர் ஹீரோ என்னவானாங்க, ஹீரோவோட லவ்வாக இருக்கக்கூடிய ஹீரோயினி என்னவானாங்க அப்படின்ற மாதிரி நிறையா படத்தில் நிகழ்வு இருக்குது. ஓகே, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பாட்டு இருக்குது. ஓகே, அது இல்லாமல் 3 ஃபைட் இருக்குது, அப்புறம் ஒரு காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு கிளாசிக்கான ஒரு படம். பொதுவாக தமிழ் சினிமானா இப்போது அப்படி தான், ஒரு கன்னு ஃபைட்டு அப்படியே ஒரு ஆனால் மலையாளம் படம்லாம் பார்த்திங்கன்னா கேரளாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும், ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், உணர்வெல்லாம் அப்படியே சமநிலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு படம்லாம் பார்க்குறப்போ. அந்த மாதிரி படங்களில் எனக்கு ஓரளவு, ஏன்னா ஒவ்வொரு கதைக்கு தகுந்த மாதிரியான திரைக்கதை தான் நம்ம அமைக்கணும். ஓகே, இப்போ நான் எடுக்கக்கூடிய இந்த சரஸ்வதி பஸ் அப்படின்ற அந்த
படத்துக்கு ஓரளவு சமநிலையான ஒரு திரைக்கதையாக தான் இருக்கும். ஓகே, அதனால் ஆக்ஷன் இருக்கும், காமெடி இருக்கும், சாங்ஸ் இருக்கும், ஓகே, லவ் இருக்கும், அதுக்கப்புறம் மோட்டிவேஷனலும் இருக்கும். ஓகே, யதார்த்த ரீதியாக எப்படி ஒரு சமுதாய வாழ்வியில் அவர் முன்னேறாரு அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட ஆரம்பம் முதல்ல கடைசி வரைக்கும் என்னென்ன எல்லாமே நான் அமைச்சிட்டேன். காசு மட்டும் கிடச்சா போதும், உடனே படப்பிடிப்பு ஆரம்பிக்கலாம். ஓகே, மற்றபடி எதுக்காக இந்த படம் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, எங்கள் ஊரில் சரஸ்வதி பஸ்ஸுன்னு ஒரு பஸ் இருக்குது. ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த மாதிரி ஜேஎம் தேவ் குரூப்ஸ் கம்பெனியில் சேர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் யோசித்தேன், என்கிட்ட எதுங்க அவ்வளோ காசு, இந்த பஸ்ஸெல்லாம் வாங்கி நான் எப்படிங்க ஓட்டுறது அப்படின்னு நினச்சேன். ஆனாலும் அகநிலையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதாவது சொல்கிறாங்க, இந்த மாதிரி பஸ்ஸு வாங்கிக்கிங்கன்னு. எனக்கு ஒரு வியப்பாக தான் இருக்குது, நம்மளை போய் பஸ் வாங்க சொல்கிறாங்களே அப்படின்னு, நம்ம எப்படி பஸ் ஓனர் ஆக முடியும் அப்படிலாம் யோசிச்சது உண்டு. ஆனாலும் அவங்க வந்துட்டு ஒரு அகநிலையில் ஒரு பதமாக இருக்கிறனால அவங்களுக்காகவே அந்த சரஸ்வதி பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு மூவி எடுக்கலான் இருக்கேன். ஓகே, கடைசியில் அந்த கண்டக்டராக இருந்தார்ல ஹீரோ, அந்த பஸ்ஸு தான் சரஸ்வதி பஸ்ஸு. கடைசியாக அந்த பஸ்ஸையே அவர் வாங்குறாரு. நிறையா நிகழ்வு இந்த திரைப்படத்தில் இருக்கும். ஓகே, யதார்த்த ரீதியான ஒரு லவ் ஸ்டோரி. ஓகே, ஆனால் அப்படியே திரையரங்கில் பார்க்குறப்போ அப்படி ஒரு இப்படி ஜில்லுன்னு இருக்கும் படம் அப்படியே. ஓகே, இந்த படம் ஆக்ட்ரஸ் மமிதா நினைக்கிறேன், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக இருக்கும். ஓகே, சரி, எதுக்காக நான் இவ்வளோ மெனக்கட்டு இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நல்லாவே பயங்கர ஒர்க் அவுட்டு. அதனால் ஒர்க் அவுட் முடிச்சிட்டோன்னா இந்த இன்றைக்கி ஒர்க் அவுட்டில் வந்துட்டு நம்ம எதுவும் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால ஒரு படமாக எடுத்துட்டோமா. ஓகே, ஒரு பலன் இருக்கிற மாதிரி. ஓகே, அதனால் இன்றைக்கி ஒரு மூவி சரஸ்வதி பஸ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, அதுக்கப்புறம் வேர்ல்டு லாங்குவேஜ். ஓகே, ஒரு வேளை யதார்த்த ரீதியாக அந்த மூவி ஷூட்டிங் இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலாம். ஆனாலும் நிச்சயமாக படப்பிடிப்பு நடக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தா அப்படின்னா ஓவர் பிகப் பண்ணுறாங்க. ஓகே, அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா யதார்த்த ரீதியாக அப்போல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாகவதன் ஒருத்தர் இருந்தார் தமிழ் சினிமாவில். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி வருவாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு வேர்ல்டு அளவில் பேசக்கூடிய ஆர்டிஸ்ட்டு ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. ஓகே, அதனால் யூனிவர்சல் லெவலையும் ஒரு பதமாக தான் இருக்கணும். அப்படின்றனால சம்பாதிக்கிறதுக்கு 1000 தொழில் இருக்குது. ஓகே, ஆனால் ஏன் கலைத்துறையில் போயிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம எரர் ஏற்படுத்தணும் அப்படின்றது சில பேர் உணர மாட்டேங்கிறாங்க. அதனால் அந்த ஒரு பதமாக தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த சேவாதார நிலையில் ஹரிச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருந்தார், நலத்தமயந்தி படத்தில் அவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. உண்மையாக பேசுவார். ஓகே, அவர் அப்பப்போ வந்து இன்வால்வ் ஆகும் அப்படி. ஓகே, ஆனால் அவர் ஏதோ சொல்ல வராருன்றதுக்காகத்தான் என் கூட வந்து மிங்கிள் ஆகும் அப்படி. ஓகே, அதனால் நான் வந்துட்டு என் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க, ரகசியத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். ஏன்னா இதோட எவ்வளவோ படிநிலை இருக்குது. ஓகே, ஆனால் ஒரு சில பேருக்கு அப்படிலாம் கிடையாது, கருக்கும் இருக்கும். ஐயோ உண்மை சொல்லிட்டாங்களே அப்படின்னு. எனக்கெலாம் அப்படி இல்லை, என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னு தான் நினைப்பேன். அதனால் சில நேரத்தில் நான் அந்த ஹரிச்சந்திரன் அப்படின்ற ஒரு கேரக்டர் கூட நான் பேசணும். ஓகே, அதனால் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் ஹரின்னு சொல்லிட்டு, அவனுக்கு கொஞ்சம் ஓரளவு சார்ஜர்னா கூட எனக்கு அக்கி ஏற்படுத்தி விட்ருவான். கழுத்தில் ஒரு விதமாக அக்கி ஏற்படுத்தியிருக்கான், அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குணமாகும் போல் இருக்குது. ஏதாவது ஒன்று எரர் ஏற்படுத்தி விட்டுறான். மற்றபடி ஒரு நல்ல கேரக்டர் தான், ஆனால் கேரக்டர் ஸ்கெச்சஸை டேமேஜ் பண்ணி விட்டுறான். அதனால் அவனை மட்டுப்படுத்துன்றதுக்காகலாம் சொல்லலை, அவனால் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஓகே, அவங்க அப்பா அவனுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்துட்டாரு, வீட்டிலே சம்பாதிக்கிறான், அது தனிப்பட்ட விஷயம். ஆனால் அவங்ககிட்ட ஒரு ஃபோன் ஒன்று இருக்குது. அந்த ஃபோனை வச்சு அவன் குடும்பத்தையும் அவன் வந்துட்டு கொலாப்ஸ் ஏற்படுத்தி விட்டான். அவங்க அக்கா போயிட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி 3 குழந்தை பெற்று, அவங்க அக்கா பொண்ணு வேற ஒருத்தர்கிட்ட போய் ஒரு குழந்தை பெற்று, அதுக்கப்புறம் அவங்க மாமா வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து அவருக்கு வேறு தினந்தோறும் துன்பத்தை ஏற்படுத்தி, அவங்க அண்ணன் வந்துட்டு ஒரு வேறு விதமாக ஒரு பாத்தில் போயிட்டு, அவங்க அம்மா அப்பாலாம் பாவம் பரிதாபமாக இருக்காங்க, அவங்க பாட்டி ஒரு பரிதாபமாக இருக்காங்க. இத்தனைக்கும் காரணம் அவனுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய அவங்க கிட்டக்கூடிய ஃபோனு தான். அதில் ஒரு பவர் இருக்குது, அதுக்கு ஆட்முருகன் பண்ணி கொடுத்துட்டா அப்படி. அதை வச்சுட்டு அவன் மிஸ்யூஸ் பண்ணுறான். அதனால் கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது இவன் வந்துட்டு இப்படி நடந்துக்கிற ஒரு பதம் அப்படின்றது. ஆனால் என்ன எரர் ஏற்படுத்தாமல் இருந்தானே போதும். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு சார்ஜ் ஆனான்னு வச்சிங்களேன், உடனே வந்துட்டு துன்பத்தை ஏற்படுத்தி விட்டுறான். அதனால் நல்லதும் பண்ணுறான், அதிகப்படியாக கெடுதலும் பண்ணுறான். ஓகே, அதனால் அவன் ஒரு ஃபோனை மாற்றணும். ஓகே, சில விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு ஒரு படத்தில் தான் பார்க்கணும். இவனே பார்த்தோம்னு வச்சிங்க தான் கேரக்டர் ஸ்கெட்சை டேமேஜ் பண்ணி விட்ருவோம்.
ஓகே. அதனால் நம்ம இப்போ எடுக்கக்கூடிய படத்தோட கதை, திரைக்கதை என்னங்க, ஏதுங்க, எப்படிங்க அப்படின்றலாம் டைரக்டராக நம்ம எல்லோரும் ஒரு 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 இடத்துல நம்ம அமர்ந்து டீட்டெயிலாக எழுதிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு வார்ம் அப் பதத்தில் தான் நம்ம தோற்று பார்க்குறோம். ஓகே. அப்படின்றனால சலனமாகாதீங்க. ஓகே. ஜஸ்ட்டு ஒரு மாடல் டிசைன் மாதிரி தான். மற்றபடி நம்ம ஒரு படம் எடுக்கிறப்ப நம்ம ஓரளவு தோற்று பார்த்துக்கலாம். ஓகே. மற்றபடி இந்த படத்தில் அந்த பேங்க் சம்மந்தமான ஒரு செம்ம காமெடி எல்லாமே இருக்குது. நான் எந்த படத்தையுமே மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேன். என் படம் அப்படிங்க இப்படிங்க அப்படிலாம் கிடையாது. அடுத்த படத்தை நான் தோது பார்த்துட்டு போவேன். இருந்தாலும் ஒரு டைரக்டரோட ஊக்கத்துக்காக நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா தான் அவங்களாம் வந்துட்டு ஆமாம் ஒரு நல்ல படம், நம்ம வாங்கின கடன்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம், நமக்கும் ஃபேமிலி இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு தவிப்புலேயே இருப்பாங்க. ஒரு பயங்கரமாக ஒரு தவிப்பாக இருக்கும். இப்படிலாம் நான் சொல்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஓகே நல்ல படம் தான், உண்மையிலுமே நமக்கு ஒரு சேலரி கிடைக்கும், நம்ம வாழ்க்கைக்கு உண்டான ஒரு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதனால் அவங்க ஓரளவு கொஞ்சமாக ஊக்கமாக சந்தோஷப்படுவாங்க. அதனால் நான் ஒரு ஆறுதலுக்காக அந்த வார்த்தை சொல்கிறேன். ஓகே. மற்றபடி நேரில் வாங்க, முழு தகவலையுமே நான் சொல்கிறேன். ஓகே. மற்றபடி நமக்கு ஒரு அம்பானி ஓரளவு தோதானார்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் சொல்லவே தேவையில்ல. இந்த திரையரங்கில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஓரளவு தோது பார்த்துக்கலாம். ஓகே. அதனால் நேரில் சந்திக்கணும் அப்படின்றப்போ நம்ம இன்னும் வேகமாக படிநிலையில் வந்து கடந்து போகலாம். ஓகே. சரி, தினந்தோறும் நம்ம உழைக்கணும். உழைச்சா தான் 10 லட்சம் பேருக்கும் வேலை, காசு, வாழ்வியல் எல்லாமே தோதாகும். ஓகே. சரி, நன்றி, வணக்கம், பாய்.